ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுகிற இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி, அதேபோல் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி சொல்வது ஒன்று, செய்வது வேறாக இருக்கிறது. சொன்னார்கள் மாநிலத்தை முதன்மை மாநிலமாக ஆக்குவோம் என்று. முதன்மை மாநிலமாக ஆக்கியிருக்கிறார்களா? விவசாயத்துறையை பொறுத்தவரையில் 20வது இடத்தில் இருக்கிறோம். தொழில் துறையில 18வது இடத்தில் இருக்கிறோம். இது மாநில அரசினுடைய லட்சணம். மத்திய அரசை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். சொந்த பணத்தை எடுப்பதற்கே விரலில் மை வைக்க வேண்டிய ஒரு அவமானம் மக்களுக்கு நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சொந்த பணத்தை எடுப்பதற்கு 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தந்த உறுதிமொழிகளில் மிக மிக ஒரு முக்கியமான உறுதிமொழி கருப்பு பணத்தை ஒழிப்பது. அதை வரவேற்கிறோம், எல்லோரும் வரவேற்கிறோம். அதில் எந்த மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. இன்றைக்கு கூட ஒரு போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னால், கருப்பு பணத்தை ஒழிப்பதை எதிர்க்கிற நோக்கத்தோடு அல்ல. கருப்பு பணத்தை ஒழிக்கிற நேரத்தில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள், சங்கடங்கள், சிக்கல்கள், குளறுபடிகள், அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் உறுதிமொழியாக மோடி அவர்கள் அறிவித்த போது சொன்னார், கருப்பு பணத்தை நான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் இருந்து கொண்டு வரப்போகிறேன். சுவிஸ் வங்கி போன்ற பல வங்கிகளில் கருப்பு பணங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் கொண்டு வருவதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொன்னார். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படி கொண்டு வரப்படக்கூடிய அந்த கருப்பு பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வங்கியில ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய போகிறேன் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்காவது 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கா? 15 லட்சம் வேண்டாம், 15,000 வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் கிடையாது. ஆக அது ஒரு பக்கம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், சிறு சிறு வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரி பெருமக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களுக்கு, தொல்லைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்துத்தான் இந்த போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.